வணக்கம் பிரவீன். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் 42 வேட்பாளர்கள் 56 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பழைய கட்டடத்தில் உள்ள கூட்டரங்கில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணுசந்திரன் மற்றும் பார்வையாளர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள். அதேபோல் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை சார்பில் ஒரு சில வேட்பாளர்களும் சுயேட்சைகள் சார்பில் அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் தற்போது இதில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வனுடைய வேட்புமனானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள், திமுக கூட்டணியில் ஐயுஎம்எல் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோருடைய வேட்புமனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய சந்திரபிரபா ஜெயபால் அவருடைய வேட்புமனும் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த வேட்புமனு தாக்கலின் போது முக்கியமான விஷயங்கள் நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயரிலேயே சுமார் 5 பேரும் மா பன்னீர்செல்வம் என்ற ஒருவரும் மொத்தம் 6 பன்னீர்செல்வங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். தற்போது இந்த வேட்புமனு பரிசீலனையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல் சுயேட்சை வேட்பாளர்களான மற்றொரு பன்னீர்செல்வம் 2 பன்னீர்செல்வமுடைய வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது நிலவரப்படி ஒரு 6 பன்னீர்செல்வங்களில் 3 பன்னீர்செல்வமுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக மற்ற வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இறுதியில் எத்தனை பன்னீர்செல்வங்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்ற தகவல் வெளியாகும். அதன் பின்பு அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்குப்பதிவு அன்று அந்த பன்னீர்செல்வமுடைய அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய திட்டங்கள் குறித்து எல்லா விவரங்கள் வெளிவந்த பிறகு இது பொதுமக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து இந்த பன்னீர்செல்வங்களை களத்தில் இறக்கியுள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். இன்று அந்த பரிசீலனை முடிந்த பின்பு அதே போல் நாளை எத்தனை பன்னீர்செல்வங்கள் தங்களுடைய மனுக்களை திரும்ப பெறுகிறார்கள் என்ற முழு விவரம் தெரிந்த பின்புதான் ராமநாதபுரம் தேர்தல் களம் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும் என்பது தெரிய வரும்.